நன்றி. இந்த நம்முடைய சிறப்பு விருந்தினராக காந்திய சிந்தனைகளை பற்றி வானொலி அண்ணா மதிப்பிற்குரிய திரு MC ஞானபிரகாசம் அவர்கள் பேச வருகிறார்கள். அவர்களை அறிமுகம் செய்கிற கண்ணனை அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வானொலி அண்ணா மதிப்பிற்குரிய திரு NC ஞானபிரகாசம் அவர்களை டெல்பி டிவிஎஸ் நிறுவனம் வரவேற்கிறது. நிகழ்ச்சி தயாரிப்பாளராக அகில இந்திய வானொலியில் சென்னையில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி தொடர்ந்து ஒலிபரப்பு அலுவலராக சென்னை வானொலி நிலையத்தில் பணிபுரிகிறார். வானொலி பணிகள் மட்டுமின்றி கல்விப் பணிகளிலும் கலைத்துறையிலும் பணியாற்றுகிறார். சென்னை ஹியூமர் கிளப் மூலம் பல்குரல் மன்னர் என்றும் பட்டம் பெற்றுள்ளார். பல படங்களில் டப்பிங் ஆர்டிஸ்டாக பணிபுரிந்திருக்கிறார். பிரபலமான அம்மா இங்கே வா வா என்னும் நகைச்சுவை நிகழ்ச்சியை 500 தடவைகளுக்கு மேல் மேடைகளில் நடித்துள்ளார். 12க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறார். மகாத்மா காந்திய சிந்தனைகள் என்ற தலைப்பில் நம்மிடையே பேச அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். போன வாரம்லாம் நான் ஈரோட்டுக்கு போயிருந்தேன். ஈரோட்டில் என்னன்னா அவங்க பள்ளிக்கூடத்துக்கு தான் கூப்பிட்டுருந்தாங்க. பேச போன இடத்துல முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன் மாணவர்களை பார்த்து. என்ன கேள்வின்னா, இன்னைக்கு இங்கே நான் எவ்வளோ நேரம் பேசணும்னு கேட்டேன். எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. துணிச்சலாக ஒரே ஒரு பையன் தான் எழுந்து, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, நாங்களாம் 10 நிமிஷம் தான் இங்கே உட்காந்துருப்போம். அடைக்கப்பட்டிருந்த நண்பர் சொன்னார், உங்களுக்கு 10 நிமிஷம் இல்லை சார், 20 நிமிஷம் இன்றைக்கி நாங்கள் கொடுக்குறோன்னார். அந்த நம்பிக்கையோடு தான் நான் பேச வந்திருக்கேன். முதல்ல மகாத்மா காந்தி எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் இந்த நாடு இருக்கணும் நம்பினாரோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர் தான் என்னுடைய தம்பி முகில் வாஞ்சிநாதன். பாராட்டு. அதற்கு அடுத்து போன மாதம் நம்ம டெல்பி கம்பெனியிலிருந்து வந்திருந்தார் ஒரு நண்பர். சார் உங்களை தான் சீஃப் கெஸ்டாக நாங்கள் இன்றைக்கி போட்டிருந்த இந்த மாதம் சுதந்திர தினத்துக்குன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷங்க அண்ணன். அப்புறம் நேற்று முந்தானத்தை என்னை கூப்பிட்டப்ப என்ன சொல்லிட்டாரு, ஒரு பையன் தான் சார் சீஃப் கெஸ்ட்டு, நீங்கள் இன்னொரு கெஸ்ட்டு அப்படின்னாரு. பரவாயில்லையா அண்ணா, நான் வந்துடுறேன் அப்படின்னு. நான் இங்கே வந்த பின்னாடி தான் தெரியுது, இன்றைக்கெல்லாம் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் நம்ம எங்கே வச்சுருக்கோம்னா முதியோர் காப்பகத்தில் தான் வச்சுருக்கோம். முதியோர் காப்பகத்தில் தாத்தா பாட்டி வச்சுருக்கவே கூடாது, வீட்டில் தான் வச்சுருக்கணும். அவங்கள போய் அங்கே வச்சுருக்கிறோம். அந்த தாத்தா பாட்டிக்கு என்ன சிந்தனை இருக்கும் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் பேரன் பேட்டிகளை பற்றி தான் சிந்திக்கணும். அப்படி தான் அவங்க சந்திக்கணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாத்தாவையும் ஒரு பேரனையும் சந்திக்கிறதுக்காக தான் இந்த டெல்பி கம்பெனி நம்பி இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் ஆகியிருக்காங்கன்னு நான் பாராட்டுறேன். வாழ்த்துக்கள். அதுக்கடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்க போறேன். கணக்கு பரீட்சை. என்ன சார் நீங்க இங்க இன்னைக்குமா இந்த கணக்கு பரீட்சைன்னு அப்படின்னு யோசிக்கிறீங்க. இந்த கணக்கு பரீட்சை மகாத்மா காந்தி ஒரு நாடகம் பார்த்தார். ஹரிச்சந்திர நாடகம் தெரியுமா? ஹரிச்சந்திர நாடகம் பார்த்து என்ன சொன்னார் அவரு? பொய்யே பேசக்கூடாதுன்னு சொன்னார். அந்த பொய்யே பேசக்கூடாம இருந்தாரு, பேசாம இருந்தாரு. அப்படி கூட நம்மள கூட ஒருத்தர் பேசாம இருந்தார். அவர் யாருங்கிறதா இப்ப நான் கணக்கு பரீட்சை. ஒரு வீட்டு நல்லா கவனமா கேளுங்க. இந்த கணக்கு பரீட்சைய ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க. அம்மா, அப்பா, பாட்டி, அண்ணா, தங்கை, மொத்தம் 5 பேர். 5 பேர்த்துக்கும் காலங்காத்தால அம்மா என்ன சொல்றாங்க, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆளுக்கு 2 முட்டை வாங்கிட்டு வரேன்னு கடைக்கு போறாங்க. எத்தனை முட்டை வாங்கிட்டு வருவாங்க? இதுதான் கணக்கு பரீட்சை. அந்த கணக்கு பரீட்சை இன்னைக்கு அப்பெல்லாம் ஸ்லேட்டு தான் வச்சிருந்தாங்க. இப்பெல்லாம் நோட்டு பென்சில்லாம் வச்சிருக்கீங்கல்ல, அப்பெல்லாம் ஸ்லேட்டு தான் வச்சிருந்தாங்க. அந்த ஸ்லேட்ல வாத்தியார் கணக்கு சொல்றாரு. ஒரு வீட்டில் மொத்தம் 5 பேர் இருக்காங்க. அம்மா கடைக்கு போறாங்க. ஆளுக்கு 2 முட்டை வீதம். 5 பேருக்கு எத்தனை முட்டை வாங்கிட்டு வருவாங்க? இதாண்டா கணக்கு பரீட்சைங்கிறார் வாத்தியார். எல்லா மாணவர்கள் என்ன பண்றாங்க, கிடுகிடு எழுதி நேராக ஸ்லேட்டை கமுத்து வச்சுட்டான்.
ஒரே ஒரு பையன் மட்டும் சீக்கிரம் முந்திரி பட்டன்னு நினைப்போம்ல, அது மாதிரி ஒரு பையன் என்ன பண்ண சீக்கிரம் எழுதிட்டு அப்படியே ஸ்லேட்டை வந்து கவுத்து வச்சுட்டு அப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கிறான். அந்த நேரம் பார்த்து ஹெட்மாஸ்டர் சொல்லிட்டான், என்ன சார் எல்லாம் கணக்கு பரிச்சுங்கிறீங்க, எல்லா பசங்களும் எழுதிட்டு இருக்காங்க, இந்த ஒரு பையன் மட்டும் காப்பி அடிக்கிறானா, இல்லை என்ன தெரியல அப்படி இப்படி பார்க்குறான்னு எழுதவே இல்லை உங்களுக்குன்னார். இல்லை சார் அவன் காப்பி அடிக்க மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், திருட மாட்டான், ரொம்ப நல்ல பையன் சார்னார். என்ன நீங்கள் இப்படி பொய் சொல்கிறீங்க, இந்த பையன் பொய் பேச போகிறான் பாருங்க நீங்கள் அப்படின்னு. தம்பி எல்லாம் வாங்க அப்படிங்கிறார் ஹெட்மாஸ்டர். எல்லாருடைய ஸ்லேட்டையும் வாங்கி பார்க்குறார். எல்லாரும் 10 மூட்டை 10 மூட்டை 10 மூட்டைன்னு எழுதியிருக்கான் கரெக்டாக. அப்புறம் இந்த பையனை கூப்பிட்டு ஸ்லேட்டை பார்த்தா இவன் 8 மூட்டைன்னு எழுதியிருக்கான். என்னடா 8 மூட்டை எழுதிருக்கான்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு கேட்குறாரு, என்னப்பா கணக்கு தப்பாக போச்சே, நீ 8 மூட்டை எழுதிருக்கிய ஏன் அப்படிங்கிறார். இப்போ அந்த பையன் சொல்கிறான், இல்லை சார் எங்கள் அம்மா கடைக்கு போனாலும் சரி, எங்கள் வீட்டில் யார் கடைக்கு போனாலும் சரி 5 பேரில் 8 மூட்டை தான் சார் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னா. ஏன்பா அப்படின்னா, போன வாரம் தான் சார் எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு. அப்போ வீட்டில் வந்து 4 பேர் தான் இருப்பாங்க, அந்த 4 பேருக்கு 8 மூட்டை தான் வாங்குவாங்க. கணக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தப்பாக கணக்கு சொல்லலாம், ஆனால் உண்மை பேசுகிறேன் சார், பொய் பேச மாட்டேன்னாங்கிறான். உடனே அந்த வாத்தியார் என்ன பண்ணார், தட்டி கொடுத்து தடவி கொடுத்து, அடடா இப்படி பொய் பேசாத பையனாக தான் இருக்கணும்னு நம்ம மகாத்மா காந்தி சொல்லியிருந்தாரு. அப்படிப்பட்ட பையனா நீ வளர்ந்து வரப்பா, நீ பெரிய ஆளாவிடாங்க. அந்த பெரிய ஆளாகி தலைவராகி அவர் தான் நம்ம கர்ம வீரர் காமராஜர். பார்த்தீங்களா, பொய் பேசாம இருந்தால் எவ்வளோ பெரிய ஆளாக பார்த்தீங்களா. அதுக்காக தான் அந்த செய்தி. அதுக்கடுத்து 2வது செய்தி வந்து, நீங்கள் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் உதவி செய்யணுமே தவிர உபத்திரவம் பண்ண கூடாது. உதவி செய்யலாமே தவிர உபத்திரவம் செய்யவே கூடாது. நம்ம ஊரில் வந்து அவர் நடிச்சிட்டு இருந்த ஒரு சினிமா நடிகர் என்ன பண்ணார், ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டார். ரொம்ப சீரியஸ்னு கொண்டு போய் அவர் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் படுத்திருக்கிறாருன்னா அவரை பார்க்கறதுக்கெல்லாம் வெறுங்கையோட போவாங்க. எல்லாரும் பிஸ்கட் வாங்கிட்டு போவாங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அப்படியெல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க அந்த காலகட்டங்களில். என்னன்னா வெறும் சாத்துக்குடியாக வாங்கிட்டு போயிட்டாங்க. சாத்துக்குடியாக வாங்கிட்டு போய் ஜிஹெச் தான், மெட்ராஸ் ஜிஹெச்சில் தான் அந்த ஆஸ்பத்திரியில் அவர் சீரியஸாக படுத்திருக்கார். அவரை பார்க்க வந்த நடிகர் கூட்டம் மட்டும் இல்லாமல் ஜன்னல் கூட்டம் எக்கச்சக்கம், எல்லாரும் பார்க்க போனவங்க எல்லாம் சாத்துக்குடி வாங்கிட்டு கொடுத்துட்டாங்க. சாத்துக்குடி வாங்கிட்டு போய் கொடுத்ததும் அங்கே இருக்கிற வேலைக்காரன் என்ன பண்ணுறான், சாத்துக்குடி வாங்கி வாங்கி அவர் தலைமாட்டு நடிகர் பின்னாடி எல்லாம் அடுக்கி வைக்கிறான். இவர் நடிகர் தூங்கிட்டு இருக்கார். அப்புறம் அப்படி முழிப்பு வந்த பின்னாடி ஏந்திச்சு இப்படி திரும்பி பார்க்குறாரு, என்னடா எல்லாம் சாத்துக்குடியாக அடுக்கி வச்சிருக்கிறீங்க, இதை போட்டு என்ன மூடிடுவீங்களாடாங்கிறார். அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் முடித்த பின்னாடி என்ன வேணும்னு செய்வீங்க சொல்லுவீங்க, அப்புறம் தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னா. ஆஹா, இந்த ஃப்ரூட்ஸுங்கிறது பழங்கள் வந்து அழிப்படும். கவர்மெண்ட்லேயே இப்போ என்ன பண்ணுறதுனா பெரிசபிள் ஃப்ரூட்ஸுங்கிறதுனால அந்த வரியே போடலை. அப்படிப்பட்ட பழங்கள்லாம் நம்ம பின்னாடி தலைமாட்டு கடியிலெல்லாம் அடுக்கி வச்சுருக்கீங்களே, இதெல்லாம் அழுகி போனால் என்னடா பண்ணுவீங்க? ஆமாங்க, ஒன்றும் புரியல, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, என்ன பண்ணுறதா, நல்லா ஜூஸ் போடுங்கடா. ஜூஸ் போட்டு என் மாதிரி இந்த நோயாளிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்களா அவங்களுக்கு பெட்டில் போய் ஆள் ஒரு டம்ளர் ஜூஸ் போடுங்க. அப்புறம் என்னங்க, பார்க்க வந்திருக்க நோயாளிகள் விசிட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ஆள் ஒரு டம்ளர் ஜூஸ் போடுறாங்க. அந்த நேரத்தில் கூட உதவி செஞ்சாரே தவிர உபத்திரம் பண்ணவே இல்லை. அவர் தான் கலைவாணர் NS கிருஷ்ணன். அவர் நம்மளை சிரிக்க வச்சாரு, சிந்திக்க வச்சார். அதுக்காக தான் அந்த கதையை சொல்லுகிறேன். அதற்கடுத்து 3வது என்னுடைய நிகழ்ச்சிக்கு நான் வரேன். ஏன்னா அவர் கொடுத்த அந்த 20 நிமிடம் முடிய போகும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் சீக்கிரம் நான் முடிச்சிட்டு இருக்கிறேன். அதற்கு அடுத்து எல்லாரையும் எப்பவும் நம்ம நேசிக்கணும். இதை கொஞ்சம் நீங்க யோசிக்கணும். இதுக்கு எங்க வேணாலும் நீங்க யாசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா யாரையும் நீங்க யாசிக்க வேண்டிய ஆரம்பிக்க முடியாது. அந்த எப்படி சார் நாங்க நேசிக்கிறது அப்படின்னா, அதுக்கு ஒரு கதை. ஒரு சின்ன பையன் ஸ்கூலுக்கு போறான். அவங்க டீச்சர் அன்னைக்கு ஒரு பாட்டு சொல்லிக்கிறாங்க. அந்த பாட்டினுடைய முதல் வரி இப்ப நான் சொல்லுவேன், 2வது வரி நீங்க சொல்லுவீங்க, 3வது வரியும் நான் சொல்லுவேன், 4வது வரியும் நீங்க சொல்லுவீங்க. முதல் வரி வந்து அம்மா இங்கே வா வா, அடுத்த வரி
இலையில் சோறு போட்டு. இதுதான் அந்த பாட்டு. இப்படிப்பட்ட ஒரு பாட்டை டீச்சர் அற்புதமா ஒரு டியூன் போட்டு சொல்லி கொடுத்தாங்க கிளாஸ்ல, வகுப்புல. இந்த அந்த பாட்டை கேட்டுட்டு பையனுக்கு ரொம்ப சந்தோஷம், தாங்க முடியல. அடாடா, என்ன மாதிரி ஒரு டியூன் போட்டு நம்ம டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டை பாடிக்கிட்டே போய் அவங்க வீட்டில் அவங்க அம்மா இல்லை, அதனால அவங்க அப்பாவிட்ட போய் சொல்லணும்னு ஆவேசமா வேகமா ஸ்கூல்ல விட்டு நடந்து போய்கிட்டே இருக்கிறான். ஆனா அந்த பாட்டை பாடிக்கிட்டே போறான். வீட்டுக்குள்ள வாசப்படியில காலை வச்சுட்டான். பாட்டு மெட்டு மறந்து போச்சு. குழந்தைங்களுக்கு பாட்டு மெட்டு மறந்து போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அழ ஆரம்பிச்சிடும். இவன் அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு வீட்டுக்குள்ள போறான். போனதும் அந்த வீட்டுக்குள்ள 2 வேலைக்காரர் இருக்கான். ஏண்டா அழுகுற? எங்க டீச்சர் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. என்ன பாட்டு? அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு, ஈயை தூரம் ஓட்டு. இதுதான் அந்த பாட்டு. அந்த பாட்டு தானே எனக்கு தெரியுமே. அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு, ஈயை தூரம் ஓட்டு. ஆனா அந்த பையன் மட்டும் ஏங்கிறான். ஏன்டா அப்படி அழுகுற அப்படின்னா, எங்க டீச்சர் படி பாட்டு சொல்லி தெரியலையா, அவங்க மெட்டு போட்டு சொல்லி கொடுத்தாங்களே. அப்போ அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரர் இருக்கான். சிங்காரம், அவங்க அப்பம் வரத்துக்குள்ளார இந்த பையனை நம்ம சாப்பிட வைக்கணும்னா படாத பாடுபட்டவன் அவங்க அப்பன். அவங்க அப்பம் வர்றதுக்குள்ள இந்த பையனை சாப்பிட வைக்கணும்னா இவங்க பேசிட்டு போது அவங்க அப்பா வந்துடுறாரு. என்னடா சத்தம்? ஒண்ணு இல்லைங்க, பள்ளிக்கூடத்துல அவங்க டீச்சர் ஒரு பாட்டை சொல்லி கொடுத்தாங்களாம். என்ன பாட்டு? அம்மா இங்கே பாபா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு, ஈயை தூரம் போட்டு. இதாங்க அந்த பாட்டு. நேரா வண்டி ஓட்டுறதானே? எங்கங்க டீச்சர் வீட்டு போட்டுறோம். நேரா டீச்சர் வீட்டுக்கு ஓட்டுனாங்க. டீச்சர் வீட்டுக்கு போனா டீச்சர் அங்கே இல்லை. எங்க போயிருக்காங்கன்னு பக்கத்து வீட்டு மாமி கிட்ட கேட்டாங்க. அவங்க திண்டுக்கல்லுக்கு டெலிவரிக்கு போயிட்டாங்களே. ஐயோ, இன்னும் வர்றதுக்கு நான் 6 மாசம் ஆகுமே, என்ன பண்றதுன்னு நினைச்சுக்கிட்டு பேசும்போது பையன் என்ன பண்ணான், அழ ஆரம்பிச்சுட்டான். உடனே அவங்க அப்பா கோவம் வந்துருச்சு. முடியாது, பீரோத்தர இருக்கிற கரன்சி அள்ளி போடு, டிக்கியில போட்டுக்கோ, எவ்வளவு வேணாலும் போட்டுக்கோ. நேரா எல்லா பின்னணி பாடல் வீட்டுக்கு வண்டி ஓட்டுறாங்க. இவங்க நேரம் என்ன பண்ணாங்க, மந்தவழியில் ஒரு சினிமா பின்னணி பாடல் இருந்தார், சீர்காழி கோவிந்தராஜன். அவர்கிட்ட கொண்டு போய், சார் இந்த பையன், இந்த முதலாளி பையன் சாப்பிட மாட்டேங்கிறான், அவனை நீங்கள் சாப்பிட வைக்கணும். அவன், நான் சினிமா பாட்டு தாங்க பாடுவேன், என்ன போய் நீங்கள் அதெல்லாம் தெரியாது சார், அந்த பாட்டில் ஏதாவது ஒன்று எடுத்து விட்டுங்க சார் அப்படிங்கும்போது, சார் அந்த பாட்டு வேணாம் சார், இந்த அம்மா இங்கே வா, அதானே நான் பாடுறேன். அம்மா இங்கே வா, இலையினிலே சோறு போட்டு, ஈயை தூர ஓட்டு, அம்மா இங்கே வா. பையன் ஏன்டா அந்த மிஸ் இப்படி சொல்லி தரலையேங்கிறான். அப்ப பிபிசி ரோஜா சார் வேணாம் சார், நீங்க அந்த அம்மா இங்கே வா, அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு, தூரோட்டு, தூரோட்டு. நீங்களாம் கை தெரியும், ஆனா பையன் மாட்டேன். ஏன்டா எங்க டீச்சர் இப்படி சொல்லி தெரியங்கிறார். அப்ப ஜேபி சந்திரபாபுன்னு ஒரு சினிமா நடிகர் வந்தார். நான் பாடுறேன் பாருங்க, எந்த பையனா இருந்தாலும் சாப்பிடுவேன்னார். உடனே ஜேபி சந்திரபாபு பாட ஆரம்பிச்சிட்டார். ஆசை முத்தும் தாத்தா, இலையில் சோறு
போட்டு சவுந்தரராஜன் வந்தார். சார் நீங்க பாடுங்க, பையன் எந்த பையனா இருந்தாலும் சாப்பிடுவானே அப்படின்னா. உடனே டிஎம்எஸ் பாட ஆரம்பிச்சுட்டார். ஒரு சினிமா பாட்டை எடுத்து விடுங்க சார், நான் சினிமா பாட்டு தாங்க பாடுவேங்கிறார். டிஎம்எஸ் பாட ஆரம்பிச்சுட்டார். நடைய சார் அது வேணா சார், அம்மா இங்கே